வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி. பட் இந்த நோயை பற்றின நிறைய விழிப்புணர்வு நம்ம மக்களிடையே நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா அதனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கு. பெண்களிடையே இந்த பிரச்சனை இப்போ ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இளம் வயதினராக இருந்தால் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலராக இருக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனவங்ககிட்ட இதனால குழந்தையின்மை அளவுக்கு இதோட தீவிரம் அதிகமாக இருக்கு. ஸோ இதை பற்றின தேடல்கள் மக்களிடையே நிறைய இருக்கு. இதற்கு இயற்கையா எந்த மாற்று முறைகளும் இல்லையா இந்த நோயை தீர்க்கிறதுங்கிறத தேடல் தான் மக்களிடையே நிறைய இருக்கு. ஸோ பிசிஓடிங்கிறது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னாலும் அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நிறைய பெண்கள் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மேரேஜ் வரைக்கும் வந்து மென்சஸ் நார்மலாக தான் மேடம் இருந்தது, பட் ஆஃப்டர் மேரேஜ் இர்ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் நார்மலாக இருந்த மென்ஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் மேரேஜ் இர்ரெகுலராக சில நேரம் தள்ளி போகும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை நம்ம வந்து கன்சீவ் ஆயிருக்கோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகுது. பட் அது இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களோட ஏமாற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பிசிஓடியில என்ன ஆகும்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கருமுட்டையோட வளர்ச்சி ரொம்பவே குறைவுபற்றும். கருமுட்டை முதிர்ச்சி அடைஞ்சு வராதனால அவங்க இயற்கையா கருத்தரிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. அப்போ அவங்க வந்து நவீன மருத்துவத்தை போய் நாடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லேப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் மூலமா இந்த சினைப்பை நீர்க்கட்டிகளை நம்ம கரைச்சும் போது உங்களுக்கு இந்த கருமுட்டை நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வரும், நீங்க ஈஸியா கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எடுத்த உடனே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு சில பேருக்கு அது சக்ஸஸ் ஆனாலும் பெரும்பாலானவர்களுக்கு அது இன்னுமே அந்த பிரச்சனை தீவிரமாகி இன்னும் ஃபர்தராக மென்சஸ் வந்து இர்ரெகுலராக ஆகிறது தான் நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்காக வரும்போது சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் பண்ணும்போது அவங்களோட ஏஎம்ஹெச் லெவல், அதாச்சும் கருமுட்டையோட ரிசர்வ் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷனும் ஏற்படுது. ஸோ இதுக்கு என்னதான் மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இயற்கை முறை மூலமாகவே இந்த ஹார்மோன்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணி இந்த நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கான டைரக்ட் மெடிசன் சித்தால மட்டும் தான் இருக்கு. நவீன மருத்துவத்தில் ஹார்மோனல் தெரப்பீஸ் கொடுப்பாங்க. ஸோ இது இன்டைரக்டா ஹார்மோன்ஸை சரி பண்றதுக்கு வழிவகுக்கும். பட் சிஸ்டை கரைக்கிறதுக்கு, இந்த நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கு டைரக்ட் மருத்துவம் உண்டுன்னா அது சித்த மருத்துவத்தில் மட்டும்தான். கலர்ச்சி சூர்ணமாகட்டும், இல்லை சதக்குப்பை குடிநீர் ஆகட்டும், இல்லை அசோகப்பட்டை சூரணம் இருக்கட்டும், தண்ணீர் விட்டான் நெய் இல்லை தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடிகளை நம்ம ரெகுலரா பிசிஓடி பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது இந்த நீர்க்கட்டிகள் இயல்பாகவே கரைஞ்சு அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸும் நார்மல் ஆகிட்டு இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி நல்லாவே ஏற்படுது. இதை நாங்கள் வந்து அவங்களோட ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ்ல பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் நாங்கள் அந்த பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ண முடியும். இது போக அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே, நிறைய பருக்கள் வந்து அந்த பிசிஓடி பேஷண்ட்டுக்கு உண்டாகும். இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வந்து நிறைய இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எனக்கு வந்து எக்ஸசிவா ஹேர் வந்து ஃபேஸ்ல முளைக்குது மேடம், அண்ட் தென் ஃபேஸ்ல நிறைய ஆயில் வடியுது, ஸோ நிறைய பிம்பிள்ஸ் ஏற்படுது. ஸோ இது ஏன் ஏற்படுதுன்னா, இவங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவாகவும் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஆண்களுக்கு சுரக்க வேண்டிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களுக்கு நிறைய சுரக்கும். ஸோ பிசிஓடி கம்ப்ளைண்ட்ல இது ஒரு பெரிய தொந்தரவாகவே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குமே இயற்கையாகவே இந்த ஆண்ட்ரோஜன்ஸை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு வெளியில வந்து நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த எக்ஸசிவ் ஹேருக்கு லோமசாதன தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, அதை அப்ளை பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சளை டெய்லி ஃபேஸ் பேக் போட்டுட்டு வரும்போது இந்த எக்ஸசிவ் ஹேர் வந்து உங்களுக்கு முளைக்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாகவே உள்ள மஞ்சிட்டி வேர் இந்த மாதிரி ரத்தத்தை சுத்தி பண்ணுறக்கூடிய மூலிகைகளை உள்ளே எடுத்துக்கும் போது இந்த பிம்பிள்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. அடுத்த சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட். பிசிஓடி பேஷண்ட் முக்கால்வாசி பேருக்கு வெயிட் எக்ஸசிவாக இருக்கும், அதுவும் இடுப்புக்கு கீழே வந்து அதிக உடல் பருமன் ஏற்படுது. ஸோ நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது மேடம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, வெயிட் லாஸ்க்கு நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் வந்து இயற்கை மருத்துவத்தில் எடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி அது கூட நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் அண்ட் தென் டயட், நாங்கள் சொல்கிற டயட்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கும் எனக்கு பிசிஓடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்போஸ் டிஷ்யூ, நம்ம தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு படலம் வந்து அதிகமாக இருக்கும்போது அதுல இருந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸசிவ் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதும் வந்து ஈஸ்ட்ரோஜனுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கும் உள்ள பேலன்ஸை கெடுத்துரும். ஸோ அதனாலையும் பிசிஓடி உங்களுக்கு டெவலப் ஆகலாம். ஸோ ஒபிசிட்டி ஆகட்டும், இல்லை எக்ஸசிவ் ஹேர் க்ரோத்து, இல்லை பிம்பிள்ஸ் ஆகட்டும், இல்லை கருமுட்டை வளர்ச்சி சரியா இல்லை,
அதனால எனக்கு குழந்தையின்மை ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து பிசிஓடியால ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே இயற்கையான சித்த மருத்துவத்துல 100% உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவசரப்பட்டு சர்ஜரி பண்ணிக்காம இயற்கை முறையில இந்த கட்டிகளை கரைக்கிறதுக்கு நீங்க சித்த மருத்துவத்தை நாடலாம். நன்றி, வணக்கம்.